Hi friends, welcome to Saiban's World. இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையான ரசம் பண்ண டிஃப்ரெண்ட் ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். நெய் காயவும் கடுகு போட்டு கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிக்கவும் நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடணும். இதுக்கு உரப்பு பச்சை மிளகாய் தான். ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கணும். பெருசாக இருந்தால் 1 போதும், சின்ன சைஸ்னால் 2 தக்காளி போட்டுக்கணும். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கவும் இஞ்சி போட்டணும். இஞ்சி நல்லா அரை துண்டு எடுத்து வச்சுட்டேன். இந்தளவு இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு 1 கப் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுட்டு நம்ம அதை விடணும். தக்காளி நல்லா வதங்க. நல்லா வதங்கிட்டு கரைச்சி வச்ச பருப்பை ஊற்றுவேன். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி பருப்பு போட்டு ரொம்ப ஈஸியான ரசம். பேச்சுலர் வீட்டிலே பண்ணி சாதம் வச்சு சாப்பிட்றக்கு. லாஸ்ட்டாக நல்லா கொதிச்சு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சு முடித்தோடனே லெமன் புழிஞ்சுக்கணும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறவும் 2 லெமனை ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆறவும் விடணும். 2 லெமன் புழிஞ்சு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அந்த ஜூஸை விட்டணும். உங்களுக்கு புளிப்பு கம்மியாகனா 1.5 லெமன் கூட விட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த புளிப்புக்கு நம்ம லெமன் ஜூஸ் தான் விடுறது. இதெல்லாம் இஞ்சி எல்லாம் போட்டிருக்கு, அதனால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய சுவையான சூப்பரான லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. இதில் நம்ம லெமன் போட்டிருக்கோம், சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அதனால் உடம்பு குறையிறதுக்கு இது ரொம்ப நல்லது. இஞ்சியும் இருக்கிறனால இது இம்யூனிட்டி பவரை போட்டோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சாய்பான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.